வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கீரையை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். மேத்தி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கீரை சேர்த்துருக்கதே தெரியாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போது. இது சப்பாத்தி, ஃபுல்கா, நான் இந்த மாதிரி எந்த வகையான இந்தியன் பிரெட்ஸோடையே நீங்கள் சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரையை ஆஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இதை கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிட்டிங்கன்னா கிரேவியில் முழுசாக இருக்காது. இந்த மாதிரி ஃபுல் பஞ்சியும் நான் சாப் பண்ணிக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துடலாம். இனிஷியலாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அதுக்காக இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்து கீரையை வதக்கியிருக்கனால இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நல்ல திக் அண்ட் ரிச்சான கிரேவிக்காக இதை நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி ஒரு 5-6 முந்திரி பருப்பை அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரெடியாக இருக்குது. ஒரு சூப்பரான மேத்தி கிரேவி சப்பாத்தியோட அட்டகாசமாக இருந்துச்சு. வெறுமனே நம்ம கீரையை கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேணும்ன்ட்டு அப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபியாக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான யம்மியான கிரேவியை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.